அன்பும் பிரியமும் உள்ள தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு உதவும் கரங்கள். நான் பணி நிமித்தமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அங்கு சென்ற பொழுது ஒரு நண்பர் அந்த நீதிமன்றத்தின் முன்னாலே நின்று கொண்டிருந்தார். அவர் ஏற்கனவே எனக்கு நல்ல நண்பர். அவரிடத்தில் யாது காரணமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் கூறினார், ஒருவரிடம் கடன் வாங்கினேன், அந்த பணம் தர இயலாத சூழ்நிலையில் அவர் என் மீது வழக்கு தொடுத்துள்ளார் என்று கூறினார். அவருடன் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் மீது வழக்கு தொடுத்த நண்பர் அங்கு வந்தார். அவரும் ஏற்கனவே எனக்கு நன்கு பரிச்சயமானவர் தான். அவரிடத்திலே நான் கேட்டேன், இவருக்கு 4 குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்க வேண்டும், மிகுந்த சிரமமான சூழ்நிலையிலே இருக்கிறார் என்று அவரிடத்திலே தெரிவித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் தலையிட்டால் நான் ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். நான் அவருக்கு செலவு போக மீதியுள்ள பணத்தை மாதம் ஒரு தொகை கொடுத்துவிட நான் ஏற்பாடு செய்வதாகவும், மேலும் இப்பொழுது அவருக்கு ஒரு நல்ல பெருந்தொகை கிடைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பகுதியை கொடுக்குமாறும் நான் ஏற்பாடு செய்வதாக கூறினேன். எனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட அந்த பணம் கொடுத்த நண்பர் அவரிடத்திலே மாதம் எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது நிறைய வழக்கறிஞர் நண்பர்கள் இதை பார்த்து கொண்டு வந்து என்னிடத்திலே அவர்களுடைய அறையின் முன்னாலே கூப்பிட்டு என்னிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எங்களுக்கு 2 வாதி பிரதிவாதிகளை வைத்துக்கொண்டு வழக்கு தொடுப்புதான் எங்களுடைய தொழில். இந்த இடத்திலே நீங்கள் மத்தியஸ்தம் செய்தால் அது எங்கள் தொழிலுக்கு இடைஞ்சலாகிவிடும், வேறு இடத்தில் இதை செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அதற்குள்ளாக 2 பேரும் பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். அந்த உடன்பாடு தொடர்ந்ததன் காரணமாக இந்த பணம் வாங்கிய நண்பருக்கு வாழ்க்கையிலே ஓரளவு நல்ல முறையிலே அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்க நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கு பின்னாலே அவர் தொடர்பு எனக்கு விட்டு போய்விட்டது. தற்பொழுது நான் புதிய இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாலே என்னை பார்க்க வந்த நண்பர்கள், அந்த நண்பர், அந்த கடன் வாங்கிய நண்பர் இறந்து விட்டார் என்றும் அவருடைய மகள் தமிழக அரசிலே உயர் பதவியிலே இருப்பதாகவும் தெரிவித்தனர். நான் அந்த வந்து பார்த்த நண்பரிடம் சொன்னேன், அன்றைக்கு அந்த கடன் கொடுத்த நண்பர் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த கடனை அவர்கள் மாதம் பெற்றுக்கொண்டு அவர்கள் உதவிய காரணத்தினாலே அந்த குழந்தை நன்கு படிக்க முடிந்தது. எனவே நன்றி எனக்கு சொல்ல வேண்டாம், அந்த உதவிய நண்பருக்கு தான் சொல்ல வேண்டும் என்று நான் அவரிடத்திலே தெரிவித்தேன். இந்த மாதிரி உதவும் கரங்கள் நிறைய இருந்தால் நிறைய பேருடைய குடும்பத்திலே நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த குழந்தைகளும் அவருடைய குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். அந்த குழந்தையை நல்ல பதவியில் இருக்கிற அந்த குழந்தையை நான் சிறு வயதிலே பார்க்கும் பொழுது மிக சுட்டியாக இருக்கும், நல்ல முறையில் பேசும். நான் உயர் பதவிக்கு வருவேன் என்று நான் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த உயர் பதவிக்கு வருவேன் என்று என்னிடத்திலே அந்த குழந்தை தீர்க்கமாக சொல்லும். அதே அளவிலே அந்த குழந்தை நன்கு படித்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி இன்றைக்கு உயர் பதவியில் இருக்கிறது என்பது அறிகிற பொழுது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதை நான் வேறொன்றின் மூலம் சொல்ல, உதவுதல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் கொண்டு போகும்போது நமக்கு இலக்கியபூர்வமாக பார்க்கும்போது மணிமேகலை நமக்கு ஞாபகம் வரும். எல்லா வீட்டிலையும் இருக்கிற பாட்டி கதை சொல்லும் பொழுது அதே மாதிரி எந்த காப்பியங்களிலும் 50 காப்பியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா என்று தான் ஆரம்பிப்பார்கள். அதற்கு மாற்றாக மணிமேகலை தான் ராஜா இல்லாத ஒரு புரட்சி காவியமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மணிமேகலை கிடைத்த அட்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு எத்தனையோ வறியவர்களுக்கு பசியை அவள் தீர்த்திருக்கிறாள். அதே மாதிரி அவள் நல்ல ஒரு கருத்தையும் அவள் சொல்லியிருக்கிறாள். அவள் பின்னாலே தொடர்ந்து சென்ற அந்த மன்னனுடைய மகன் கொலையுண்டு இறந்ததற்கு பின்னாலே அந்த அரசன் அவளை அழைத்து, மணிமேகலையை நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் கூறியதாவது, அதாவது நமக்கு அடுத்த பிறவிலே நம்பிக்கை இருக்கிறது, எனவே உங்களுடைய மகனுடைய ஆவியானது ஏதோ ஒரு உயிரிடத்திலே, அது பறவையாக இருக்கலாம், அது மிருகமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம்,
ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே தான் அந்த ஆவி இருக்கும். எனவே நீங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்டி அவர்களுக்கு உதவினால், அவருடைய பசியை தீர்த்தால், ஏதோ ஒரு உடம்பில் உள்ள ஆவியாக இருக்கிற உன்னுடைய மகனுடைய பசி தீரும், அவருடைய துன்பம் தீரும் என்று அவள் கூறுகிறாள். அந்த 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 எண்ணத்தை நினைக்கின்ற பொழுது நம்முடைய கடமை நமக்கு தெளிவாக தெரிகிறது. நம்மால் முடிந்த அளவு நாம் ஒருத்தருடைய எல்லா விதமான ஆசைகளையும், விருப்பங்களையும், தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் நம்மால் இயன்ற அளவு ஏதோ உதவி செய்தால் அவர்களுக்கு நல்ல முறையிலே தேவைப்படுவர்கள் நல்ல முறையிலே செய்யலாம். அதாவது குடிகாரர் என்றிருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் உண்மையான ஒரு குறையுள்ளவர்களாக இருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் நம்மால் இயன்ற அளவு நாம் அந்த உதவியை நாம் செய்வோமேயானால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், அந்த குழந்தை நன்றாக வளரும். எனவே தான் நாம் நம்முடைய அறம், அதாவது தர்மம் என்பதை செய்யும் பொழுது என்றைக்குமே தர்மம் தலை காக்கும் என்பது போல நாம் நம்முடைய மனதிலே அந்த உதவி செய்கிற மனப்பான்மை, உதவும் கரங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இந்த தொடருடைய நோக்கம் என்பதை தெரிவித்து நன்றி பாராட்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.